தாய் கண்ணு பிடிக்குமா தந்தை கண்ணு பிடிக்குமான்னு கேட்டாங்க. எல்லாரு கண்ணும் பாதிக்குமா? கண்ணுங்கிறது விழுந்தால் ஒட்டகத்தை பார்த்தீர்களான்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒட்டகத்தெல்லாம் அறுக்க முடியாது. ஒட்டகத்தை குர்பானி கொடுக்க பார்த்திருக்கலாம். ஒட்டகத்தை படுக்க போட்டுலாம் அறுக்கலாம் முடியாது. அது நிக்க வச்சு கழுத்துல என்ன செய்வாங்க, அந்த குர்பானி கொடுக்கிற விதம் வித்தியாசமா இருக்கும். நிக்க வச்சுதான் அதை குர்பானி கொடுப்பாங்க. அவ்வளவு சீக்கிரமா மலர்த்த முடியாது. ஒட்டகத்தை வீழ்த்துவதோ தாக்குவதோ முடியாது. கண்ணு ஒட்டகத்தின் மீது விழுந்தால் அந்த ஒட்டகத்தை சமையல் சட்டிக்கு கொண்டு வரும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒட்டகத்தின் மீது கண்பட்டால் சமையல் சட்டிக்கு வந்துடும் ஒட்டகம். அப்ப வீழ்த்த முடியாத ஒட்டகம் யாராவது பார்த்து ரொம்ப ஜோரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க வைங்கள, அது கீழே விழுந்துருமா? விழுந்து நோய்வாய்ப்பட்டு சமையலுக்கு வந்து விடும் என்கிறார்கள் பெருமானார். வீழ்த்த முடியாத ஒட்டகத்தை கூட கண்ணால் வீழ்த்த முடியும். அல்-ஐனு ஹக்குன்னாங்க. கண்ணு உண்மைங்கிறாங்க. அதனால நம்ம பேரம் பேத்தி வீட்டுல உள்ள சின்ன பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்க மேல நமக்கு ஒரு பார்வை வந்துச்சு, பிள்ளை நல்லா இருக்க. இப்ப நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, கண்ணு விழாம இருக்கிறதுக்கு எதையாவது ஒண்ணு தொங்க போடுறாங்க, ஏதாவது ஒரு பொட்டு வைக்கிறாங்க, அதை வைக்கிறாங்க, இது வைக்கிறாங்க. அதெல்லாம் மார்க்கத்துக்குள்ள இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. மார்க்கம் ஒன்றை சொல்லுகிறது, அல்லாஹ் இந்த பிள்ளைக்கு பரக்கத் செய், பரக்கத் செய் என்று சொல்லி விட்டோமா, அல்ஹம்துலில்லாஹ், கண்ணால் பாதிக்கப்படுவதிலிருந்து அந்த பிள்ளைகள் மீட்டு எடுக்கப்படுவார்கள். எனவே வாழ்க்கையில எப்போதும் நல்ல செழிப்பா வியாபாரம் நடக்குது, பையன் வெளிநாட்டுல நல்ல சம்பாதிக்கிறான், அல்லாஹ் அவனுக்கு பரக்கத் செய். வியாபாரம் நல்ல நடக்குது, இந்த வியாபாரத்துல பரக்கத் செய். எது நல்லா இருக்குதோ அதற்கெல்லாம் பரக்கத்தை மட்டும் கேளுங்கள், வீழ்ச்சி வராதுன்னாங்க.